வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சந்துரு வந்திருந்தான். சந்துருட்டு வந்து ஐஃபோன் 15 இருக்கு. ஆல்ரெடி 3 மாதம் முன்னாடி நம்ம ஐஃபோன் 15 எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியும் வேற ஒரு 7 மாதம் முன்னாடி நானும் நம்ம நரேஷும் சேர்ந்து ஐஃபோன் 15 ஒன்றத்தை பற்றி போட்டிருப்போம். ஸோ ஐஃபோன் 15 பரவலாக வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்க மெயின் ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு மாடல், அது நம்பர் மாடலில் டைப் சி ப்ளஸ் டைனமிக் ஐலண்ட் இருக்கு. கரெக்ட். ஏஐ கிடையாது. ஓகே, ஏஐ கிடையாதுங்கிறத ப்ரோவாக சொல்கிற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கானுங்க நாட்டு நடப்பில். ஏன்னா இந்த ஃபோனில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து அந்த HDR அல்காரிதம்லாம் இருக்கும். பட் அந்த ஃபேஸில் ஸ்மூத்தனிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அக்ரெசிவாக நடக்காது. நான் 16 சீரிஸில் பார்த்தேன், எனக்கு வந்து ஃபேஸ் ஸ்மூத்தனிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நீ வந்து 15 வச்சிருக்கியா, உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ ஒரு நண்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாரு, அவர் ஐஃபோன் 15 யூஸரா, 89 ஆயிடுச்சான் ஹெல்த்து, இத்தனைக்கும் வாரண்டி டிவைஸ் தான். ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக பேட்டரி குறையுதுன்னு எனக்கு புரியல. எனக்கு வந்து ரொம்ப அப்நார்மலாக நான் சொல்கிறேன். மெயினாக சம்மர் தான். நான் வந்து முந்தாந்து ஓட்டு போடும்போது போயிருந்தேன், ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருந்தேன். அதில் ஒரு 20-30 ஃபோட்டோஸ் எடுத்தேன். பயங்கரம் ஹீட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பிரைட்னஸ் ஃபுல்லாக டிப் ஆகிடுச்சு, ஃபுல்லாக இறங்கிடுச்சு. நான் அதுக்கப்புறம் யூஸே பண்ண முடியல, அந்தளவு ஹீட்டாக இருந்தது. அது இது பயங்கர செட்டர் சொல்லுவாங்களா, ஒரு இதுலேருந்து இந்த இப்போ போகிற இந்த அளவு கூட திருப்ப முடியல, அந்தளவுக்கு ஓவராக செட்டர் ஆச்சு. அது மெயினாக சம்மர் தான் சொல்லணும் நம்ம அந்த ரெண்டு. ஸோ அதையும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இல்லையா? ஏன்னா ஒன்றும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சும்மா பாக்கெட்டில் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 5 நிமிஷம் ஆச்சு, கொஞ்சம் அது நார்மலாக பிரைட்னஸ் திரும்ப கூடிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த ஃபோன் கேமரா ஆஃப் ஆகலை, அது ஒன்று மெயின். ஓ, நான் இது ஒட்டியிருக்கேன் ப்ரோ, அதான் ஸ்கின் ஒட்டியிருக்கேன். ஓகே, ஆனால் மேட் மாதிரி ஒட்டியிருக்கு. மேட் தான் அது. ஃப்ரண்ட்டில் வந்து டெம்பர் போட்டிருக்கியோ? டெம்பர் போட்டிருக்கேன். கேர் ப்ளஸ் போட்டியா? போட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் இருக்குது? சும்மா போட்டிருக்கேன். இது அது நான் கேர் ப்ளஸ் முன்னாடி நான் ஒட்டினது, அதுக்கப்புறம் அப்படி போட்டேன் தான். எதுக்கு அப்படி கேட்டேன்னா, நீங்கள் ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. கேர் ப்ளஸ் போட்டதுக்கப்புறம் நிஜமாவே அந்த ஃபோனை நான் இப்போ எதுக்கு நான் அப்படி ஒட்டியிருக்கேன் தெரிஞ்சுன்னா, அந்த அலுமினியம் அந்த இதெல்லாம் ஃபீல் ஆகுது, ஃபீல் ஆகுது. அதனால தான் மெயினாக ஒட்டினேன். ஆகணும்டா. இல்லை என்ன அதுனா, நான் வேற ஃப்ரெண்டு நீ கேர் ப்ளஸ் போட்டிருக்க, இது பீல் ஆகணும், எல்லாமே ஆகணும், ஜாலியாக யூஸ் பண்ணணும், போட்டு தேய்க்கணும். அப்புறமா நீ வந்து போய் மாற்றிக்க. பண்ண ஆசை தான், மனசு வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எதுக்கடா நம்ம கேர் ப்ளஸ் போடுறோம்? எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நண்பர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் இந்த வீடியோ பார்க்கும்போது அவரும் சிரிப்பார். என்னன்னா, இந்த மாதிரி S24 அல்ட்ரா யூஸ் பண்ணுறேன்னா, நான் ஸ்கின் ஓட்டலாம் ஆசைப்பட்றேன், என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டார். சம்மர் நேரத்தில் ஸ்கின் தேவைதானா, வின்டர் அப்போ OT யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து செமையாக ஹீட் ஆகுது எல்லா டிவைஸுமே. இன்றைக்கி நான் என்ன வச்சு 5G டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு ரீல்ஸும் ஷார்ட்ஸும் கூட போட்டேன். இந்த மாதிரி 5G டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 700 MB அந்த மாதிரிலாம் வருது ஏர்டெல்லில். ஆனால் அதே பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது 700 வந்துச்சு. அதே பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர் போனேன் 20-30 வருது. ஆமாம், அது குறையதான். சரியா ஆகுதா? நான் இதை சொல்லிகிட்டே வரேன். எப்படின்னா, சினிமாட்டிக் வீடியோ எடுத்துகிட்டே வரேன். கரெக்டாக ஒரு 1.5 நிமிஷம் ஆயிருக்கும். டிஸ்பிளே ஆனில் இருக்குது, டைம் 10:30 மணி. இப்படி வச்சு எடுத்துகிட்டு வரேன், ரோட்டில் நடந்து வரும்போது. S24 நம்ம இதில் ஓகே. ஆமாம், 17 Pro Max. ஓகே. அப்படியே பிரைட்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது டிஸ்பிளேல. ஹீட்டு கொடுது. அதாவது ஃபோனை தொடுறேன், பெருசாக ஹீட்லாம் இல்லை ரொம்பலாம். அப்போ உள்ளுக்குள்ள ஹீட் ஆகுது. உள்ளுக்குள்ள அது வந்து என்ன பண்ணுதுன்னா, இல்லை இந்த டெம்பரேச்சர் போக ஆரம்பிச்சோடனே நான் வந்து பிரைட்னஸ் ட்ராப் பண்ணுவேன். ஃபுல்லாக ட்ராப் ஆயிடுச்சு. பிரைட்னஸ் எவ்வளோ கூட்ட முடியல. அந்த ஃப்ளாஷ் ஐக்கான் வந்து இது எக்ஸ்கிலோமீட்டர் காட்ட ஆரம்பிச்சு எனக்கு. ஆனால் போட வெளிச்சத்தில் யார் போய் போட போகிறோம். ஆனால் அதிலே எங்களுக்கு எக்ஸ்கிலோமீட்டர் கிடச்சி. நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி சும்மா ஆன் பண்ணி பார்த்தேன், டார்ச் லைட் ஆன் பண்ணுமா, அதுவும் ஆன் ஆகலை எனக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வெளியில் தொடரும்போது உனக்கு ஹீட் எவ்வளோ இருந்தது? ஹீட் இருந்தது ப்ரோ. எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 38 அந்த ரேஞ்சில் மேலே போயிருப்பாங்க. ஆனால் உள்ள வந்து ஹீட் 38னா உள்ள இதோட கூட இருந்துருக்கலாம் ப்ரோ. 45 கூட இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு ஹைலைட் என்னன்னா, அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த ஸ்கின்லாம் இருக்கா, ஆனால் கேமரா வந்து இதாகலை எனக்கு. ஆப் விட்டு வெளியே போகல, அது ஒன்று இருந்துச்சு. நான் கேமரா இப்போ க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். இல்லை, எனக்கு என்னன்னா சிம்பிள்ரா. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரைபாட்ல இந்த ஃபோனை மாட்டிட்டு வீடியோ எடுக்கிறோன்னு வை, அசால்ட் பண்ணும். நான் எடுத்திருக்கேன், நிறைய ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வீடியோலாம் நான் அந்த உள்ளே எடுத்திருக்கேன். நான் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ சும்மா எடுத்து பார்த்துருக்கேன். சும்மா நடந்து போயிட்டு இதெல்லாம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஹீட்டே ஆனதில்லை. அதெல்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும். அதெல்லாம் அதுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. இப்போது ஆக்சுவலாக நான் சந்துருட்ட சொல்ல வந்தது என்னன்னா, அந்த ஹீட் ஆகுதுன்னு சொன்னால, அது வந்து இப்போ இந்த ஸ்கின் எல்லாம் இல்லைன்னா ஈஸியாக டிசிபேட் ஆகிடும். ஸ்கின்னே ஒரு பிளாஸ்டிக் லேயர் தான். புரியுது ப்ரோ. அது என்ன பண்ணும், அதுவும் லாக் பண்ணி வச்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் கேட்டேன். ஒரு பபுள் கவர், ஓட்ட கவர் இருந்துச்சு, அது வந்து பயங்கரமாக ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக ஸ்கின் ஓட்டினேன். இப்போ அந்த கவர் வந்து உடஞ்சிச்சு, தூக்கி எறிஞ்சிட்டேன். சரி, அப்படி விட்டேன் ப்ரோ. ஓகே. ஆனால் ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு உண்மையே சொன்னால் நல்ல ஒரு டிவைஸ், நல்ல ஹேண்டியான டிவைஸ். 16 இதுவும் எனக்கு கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல். எனக்கு இந்த 15ல இன்னொரு பிடிச்ச விஷயம் இருந்துருமா, அந்த கேமரா கண்ட்ரோல் கீ இருக்காது. அதனால நான் வந்து ட்ரைபாட்ல பிளேஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஐயோ 16 Pro 17 Pro ஐயோ செத்த நான் எடுத்துகிட்டு போய் மாட்டலான்னு பார்த்தா அந்த லாக் ஆகுது இல்லையா ட்ரைபாட்ல. ஒன்று கேமரா கண்ட்ரோல் அழுத்திடும் லைட்டாக. சரி, அப்படி இல்லைன்னு லைட்டாக நான் நகர்த்துனா வால்யூம் டவுன் அழுத்தி விட்ரும். கடுப்பாக இருக்கும்.
மொத்தம் டே என்னடா இது என்னடா பிளேஸ்மெண்ட் இது ஆப்பிள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த விதத்தில் வந்து 15 சீரிஸ் ஒரு அட்வான்டேஜ் ஒன்று ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் மாறுது. ஆமாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பாருங்கள், 15 ப்ரோ மேக்ஸில் தான் உங்களுக்கு வால்யூம்க்கு வந்து நீங்கள் ஆக்ஷன் பட்டன் இருக்கும். இதில் பாருங்கள் அலர்ட் ஸ்லைடர். ஸோ 15+15 எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் டக்குன்னு தான் இங்கே பாக்கெட்லேருந்து விட கை வச்சு நான் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அது நிஜமாங்க தடவும் போதே தெரிஞ்சிடும் நமக்கு வந்து எது சைலண்டில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஐயோ இதில் அதே மாதிரி ஹாப்டிக்ஸும் சூப்பராக இருக்குமா. நம்ம அலர்ட் ஸ்லைடர் கீழே பார்த்து தள்ளணும்னு வைங்க, டிக் டிக் அப்படின்னு. ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. ரீசெண்டாக மோட்டோரோலாவுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அடுத்து மோட்டோரோலா சிக்னேச்சருக்கு கௌதமோட வந்து பேசினேன். சும்மா எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். மோட்டோரோலா ஃபோனில் ஏகப்பட்ட கால் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. வைப்ரேஷன் ப்ரொஃபைலில் இருக்கும்போது வைப்ரேட் ஆகும், கை வச்சு அழுத்தினா தான் ஃபீல் ஆகும். இப்போ என் பாக்கெட்டில் இருக்குது, நான் இங்கே உட்காந்துருக்கேன், உள்ளே வைப்ரேட் ஆகும், ஆனால் எனக்கு தெரியாது. அது எப்படி வருவது? அந்தளவுக்கு ஒரு மாதிரி சட்டிலான ஒரு ரிதமில் இருக்குது. ஆனால் கையை வச்சு அழுத்தினா நான் மட்டும் ஃபீல் பண்ண முடியும். மற்ற நேரத்தில் நான் சிக்னேச்சரில் சொல்கிறீங்கன்னா சிக்னேச்சர்லேயும் சரி, எட்ஜி 70லையும் சரி. சரியா? அந்த வைப்ரேஷனோட ரிங் டோனுக்கான ஒரு வைப்ரேஷன் இருக்கு பார்த்தியா, அந்த பேட்டர்னே ஒரு டைப்பாக இருக்குது. இதுவே ஐஃபோனு சரியான டார்ச்சர். இந்த 17 ப்ரோ மேக்ஸ்லாம் வந்து ஒரு செகண்டும் இப்போ உள்ளே வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்குலாம் எனக்கு வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்காக வேறு இருக்கும் அது ரொம்ப. ஒரு டைம் வந்து இதை நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன், இது என்னடா இவ்வளோ டீப்பாக இருக்குது வைப்ரேஷன் அப்படின்னு. கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதில் இப்படி ஹெவியாக இருக்கேன்னு வருத்தப்பட்டதுக்கு அப்புறமா மோட்டோரோலாவில் எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது பார்த்தியா. ஹெவியாக இருந்தாலே பரவாயில்லடா. டெலிவரிக்கெலாம் வரவங்க சும்மாவே டெலிவரி பண்ண மாட்டாங்கடா. அமேசான் டெலிவரியில் இப்போ ஆப்ட பிரச்சனை. சுரேஷ் ப்ரோலாம் இப்போ ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, வீட்டுக்கே வந்து எதுவுமே தரல, டெலிவரி பண்ணலையா, கால் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்களாம், காலும் பண்ணல. அவன் டேரெக்டாக என்ன தெரியுமா ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணி வச்சிருக்கான் அமேசானில், ஃபோன் எடுக்கலன்னு. அப்படி பண்ணி தான் பரவாயில்ல, ப்ராடக்ட் டேமேஜ் ரிட்டர்ன். ஓகே. ஏன் அதே டேமேஜ் ஆகுது? அப்போ வேற ஹவுஸில் டேமேஜ் சொல்லி ரிட்டர்ன் பண்ண வேண்டியது. ஐயோ தத்தி பண்ணி அதான்டா ஏதாவது வித்தியாசமாக. இப்போது டெலிவரி அட்டம்ப்டடு, வீட்டில் யாரும் இல்லைன்னா நாளைக்கு நான் டெலிவரி பண்ணணும். இப்போ பாரு ப்ராடக்ட் டேமேஜ் ரிட்டர்ன் அப்படின்னா இப்போ நேராக வந்து யாருக்கு போகும்? செல்லருக்கே போய்டும். செல்லர் பார்ப்பா என்ன இது ஒன்றும் டேமேஜே இல்லை, என்னடா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பான். எப்படி பார்த்தாலும் இப்போ வந்து டெலிவரி பையனுக்கு நேராக இங்கே வரான், டெலிவரி பண்ணாமே அவன் ஒரு நாள் வேலை பார்த்த மாதிரி சுற்றிட்டு போயிடுறான்ல, ஜாலியாக இருக்குதான். ஆமாம், இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். நம்மளுக்கு ஒன்று நடந்துச்சு. அமேசான் பேசிக்ஸில் நான் ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினேன். ஓகே, நீங்கள் சொல்லி. ஆமாம், அந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து என்னாச்சுன்னா ஏஎன்சி சரியாக வேலை செய்யலை. ஆமாம், அதனால டேமேஜ்டு அப்படின்னு போட்டோம். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் கூட போடல, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான டிவைஸ் வருதுன்னு சொல்லி 3 நாள் 4 நாள் ஆச்சு. அப்டேட் ஆகிட்டே இருக்குது. உள்ள ரீப்ளேஸே வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. நேராக வந்துட்டு டெலிவர்டுன்னு போட்டு போயிட்டான். ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு வரவே இல்லை. என்கிட்ட வந்த டிவைஸையும் பிக் பண்ணல. டெலிவர்டு எங்கடான்னு கேட்டால் சும்மா வாசலில் தூக்கி போட்டு போயிருக்கேன் இப்போ பொறுக்கி அப்படின்னு இருந்தது. இருக்கலாம் இல்லையே. அப்போ அப்போ என்ன பண்ணாங்க? அப்படி போட்டிருக்காங்கண்ணா. கேட்டால் அப்புறம் என்னாச்சு, ஒரு சிலர் வந்து இந்த வேர் ஹவுஸில் இருக்காங்க அமேசானில், நம்ம நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட கேட்டான்னு திரும்ப சொல்கிறாங்களே, இதெல்லாம் நார்மலாக பண்ணுற விஷயம் தான். நீங்கள் அதனால் என்ன பண்ணிக்கணும்னா, நீங்கள் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டு போட்டீங்க, இப்படி ஆயிடுச்சு, ரிட்டர்ன் போட்டுருங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்ட்டார். சரி, ஓகே. ரிட்டர்ன் போட்டுருணுமா? ரிட்டர்ன் போட்டால் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ காசு திருப்பி வந்துருமா? ரிட்டர்ன் போட்டால் ரீஃபண்ட் ஆகிடும்ல. அதான் ப்ரோ, காசு திருப்பி. ஆமாம், அதை பண்ண சொல்கிறேன். அந்த ப்ராடக்ட்டே வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படி. அப்போ நான் ட்ரை பண்ணேன்டா, டெலிவரியே எனக்கு ஆகலைன்னு சொன்னேன். ஒரு எந்த இதுவுமே நடக்கலை. இல்லை எனக்கு இந்த பொருளே வேணாம், எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ரீஃபண்ட் ஆகிடுச்சு. பொருளையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நஷ்டம் நமக்கு இல்லை, அவங்களுக்கு தானே அது. எனக்கு அது புரியவே இல்லை. நஷ்டம் நமக்கா இல்லையான்லாம் இல்லை. இப்போ டைம் வேஸ்ட் இல்லை. நான் ஏதோ ஒரு பொருள், முக்கியமான பொருள் வாங்குறேன், நான் என்ன பண்ணுறது? அமேசான் பேசிஸில் சில பொருளும் நல்லா இருக்குது, நான் மேக்ஸிமம் பொருள் நல்லா. இப்போ ரேட்டு கம்மியான பொருள் எல்லாமே கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குது. இல்லைடா, ப்ரைஸ் குறையாக இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். ப்ராப்ளம் என்னென்னா, கன்சியூமர் வந்து அவன் மைண்டில் ஒரு பிளான் வச்சிருப்பான். இப்போ சந்துரு வந்து என்ன நினைக்கிறான்னா, அமேசானில் வந்து 1 டே டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிடுறேன். அதுவும் எப்படின்னா, சரி இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறேன், நாளைக்கு வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. நீ வந்து நாளைக்கு ஊருக்கு போகிற, நீ அதனால் நாளைக்கு வந்துருச்சுன்னா நான் எல்லாமே செட்டப் பண்ணிட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு ஊருக்கு போய்டுவேன்னு பிளான் பண்ணுறேன். இவன் என்ன பண்ணுறான், உன் வீட்டுக்கே வரல. இப்போ எனக்கு நடந்துருக்குன்னா, மொபைல் ஆர்டர் போட்டு ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி நான் கையில் கொடுப்பேன். அவங்க அந்த மாதிரி மொபைல் ஆர்டர் பண்ணால் டிலே ஆகுது. எனக்கு அந்த 1 டே இன்னைக்கு பண்ணுறது நாளைக்கு தான் பண்ணுறாங்க, அல்ட்டா அது டிலே ஆகுது. அதே நார்மலாக வீட்டுக்கு பண்ணுற ஆர்டர் பண்ணால் உடனே எனக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அது என்ன தெரியல, எனக்கே தெரியல. அதாவது நான் 1 இயர் பேக் வந்து OnePlus 13 ஆர்டர் போட்டேன். நான் வந்து ஜான் வந்து 18 கைக்கு வர வேண்டியது. அவங்க நானும் காலையிலேருந்து சாயந்தரம் வருவாங்க, நான் வெளியே போக வேண்டியிருக்கு, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போக வேண்டியிருக்கு. சரி வரட்டும், அந்த புது டிவைஸ் வச்சு நான் ஃபோட்டோ எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய இது பிளான் பண்ணியிருந்தேன். அது கடைசி வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் வரல. மறுநாள் நைட்டு ஒரு 8 மணிக்கு வராங்க. ஆனால் அவுட் ஃபார் டெலிவரின்னு போட்டு 2 நாள் ஆகி போச்சு. அவுட் ஃபார் டெலிவரி வந்து மறுநாள் காலையில் எனக்கு 10 மணிக்கு வந்துருச்சு ப்ரோ. அது வரைக்கும் வரல. எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. கஷ்டம்டா. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாட்டாங்க. ஆனால் என் ஏரியா இடத்துல ஃப்ளிப்கார்ட் ஒழுங்க பண்ணிட்டு போகிறான். இப்போ அந்த மாதிரி ஆகி போச்சுப்போம்.
ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எனக்கு ஒரு லேடி தான் வருவாங்க. அவங்க வந்து கரெக்டாக வராங்க, ஒரு 10 மணிக்கு வந்துருந்தாங்க, கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ ரொம்ப கஷ்டம். இது எங்கே போய் முடிய மீஷோவோட கரெக்டாக கொடுத்துட்டு போயிடலாம் ப்ரோ. அந்த மாதிரி இருக்குது. அந்த அமேசான் இப்போ வர சரியில்லை இப்போ. ஸோ அதான் மொத்தம் அப்போது நம்ம ஆளுக்கு வந்து இது வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, வாங்கி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 6 months ஆச்சு ப்ரோ. நான் நவம்பர் மந்த் கிட்ட வாங்கினேன். 5.5 months கிட்ட தாண்டிடுச்சு. சரி, ஆனால் இது வரைக்கும் வந்து 4% ஹெல்த் டிப்பாக இருக்கு. இதில் வேற இவனுக்கே ஹெல்த் டிப் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோளாறான சார்ஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போதுன்னு சொன்னான். சாம்சங் சார்ஜர் 25 வாட்ஸ் யூஸ் பண்ணா செமையாக ஹீட் ஆகுது எனக்கு. வந்து கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணிங்கனாலும் எனக்கு டிவைஸ் டெம்பரேச்சர் ஒரு 35 மேலே எபோவ் போகுது எனக்கு. அதில் கோஸ்டார் என்ற அப்படின்னு வச்சிருந்தேன். அண்ணனோட அஃபிலியேட் லிங்க்ல 65 வாட்ஸ் பழசு. அது மட்டும் சூப்பராக இருக்குது. ஹீட் ஒன்றுமே இல்லை எனக்கு. அதான் இப்போ என்ன ஆகுதுன்னா, சாம்சங்கோடது பிபிஎஸ். பிபிஎஸ் அது பிடியும் இருக்கணும், பட் பிபிஎஸ். அப்போ ஆப்பிளும் சரி கூகுளும் சரி ரெண்டு பேருமே பிடியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஏன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு நண்பர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி சாம்சங்ல இருந்து பேட்டரி நான் சொன்னாலும் ப்ரோ 4% வந்து 2 monthsல 4% இறங்கிச்சு. அது காரணம் சாம்சங் 25 வாட்ஸ். இதில் 25 சப்போர்ட் இருக்குது. சரி, ஸ்பீடெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாக ஆயிரும். ஒரு 1/2 hourல போட்டாலும் 80 தொட்டுருங்க எப்படி பார்த்தாலும். அது கோஸ்டார் அதுக்கு மேலே சூப்பராக. அது வந்து ஹீட் ஆகி வந்து ஃபாஸ்ட் ஆயிரும். இது ஹீட்டே ஆகாமல் ஃபாஸ்ட் ஆயிரும் எனக்கு அந்த மாதிரி. சூப்பர். ஏன்னா நம்ம அதான் சொன்னல, ஒரு நண்பர் வந்து பிக்சல் 8A 8Aல ஆப்பிளோட 20 வாட்டு, அப்புறம் சாம்சங்கோட 25 வாட் இதெல்லாம் போட்டால் ஹீட் ஆகுதான். ஓகே. வேற ஏதாவது ஒரு சில நார்மல் பிடி சார்ஜர்ஸ்லாம் போட்டால் ஹீட்டே ஆகலையா? செம்ம கூலாக சார்ஜர். சொல்ல மறந்துட்டேன், சில நான் ஆப்பிள் சார்ஜர்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோனில். அது பயங்கரம் ஹீட் ஆகுது எனக்கு. அது கோஸ்டார் போட்டால் ஹீட் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்குது. ஆப்பிள் சார்ஜர் ஹீட் ஆக தான் செய்யுது எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ நம்ம மக்கள் வந்து ஒரு 65 வாட்டோ 45 வாட்டோ பிடி சார்ஜர் ஏதாவது பிடி சார்ஜர் நீங்கள் போட்ரானிக்ஸ்ல இருந்து இப்போ ரேட்டு கம்மியாக இருக்குது. அது நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், பெட்டராக இருக்குது. கோஸ்டார் நீங்கள் வாங்க 1200 கிடைக்குது இப்போ 65 வாட்ஸ். நான் லேப்டாப்க்கு தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கரண்ட்டாக. அது அதில் ரெட்மி நோட் 9 ப்ரோ இருக்குது. அதுக்கும் போட்டால் எனக்கு வந்து 20 வாட்ஸ் வந்து சாலிடாக கிடைக்குது. ஓகே. லேப்டாப்பும் சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் சாம்சங் 60 வாட்ஸ் வச்சிருக்கேன் ப்ரோ. அதை போட்டு நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன். அது வந்து பயங்கரமாக லேக் ஆகுது எனக்கு. ஸ்டட்டர் ஆகுது, ஃப்ரேம் ட்ராப் ஆகுது லேப்டாப்லேயே. ஆனால் இதில் போட்டு பண்ணால் எனக்கு லேக் இல்லை எனக்கு. பரவாயில்ல, இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ரைட்டு. ஆனால் இப்போது மெயினாக வந்து எதுக்கு கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் நிறைய இந்த மாதிரியான ஃபோன் வருது. கரெக்ட். 15 ப்ளஸ் வருது, 15 Pro 15 Pro Max. நான் பார்த்தா ஒரு 32 அந்த ரேஞ்சில் பார்த்துட்டு நல்ல ரேட்டு. அது வந்து உங்களுக்கு பேட்டரி எவ்வளோ இருக்குது? பேட்டரி 96 89 ஆரம்பிச்சு 96 வரைக்குமே உங்களுக்கு அந்த ரேட்டில் கிடைக்கும். நல்ல ஃபோன் தான். அந்த ப்ரைஸ்க்கு நல்ல ஃபோன். அதே மாதிரி பேட்டரி லைஃப் வேணும். இது வந்து எப்படின்னா ரொம்ப லைட் வெயிட், ஈஸி டு கேரி ஒரு மாதிரி ஒரு ஃபோன். நீங்கள் வந்து ஒரு 5 months ஒன் டைம் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஏற தான் செய்யுது. எனக்கு வந்து ஃபஸ்ட்லாம் 7 hours வந்துச்சு, இப்போ 6.5 hours வந்துச்சு, இப்போ 6 hours போகிறது. இப்போ ஆவரேஜ் ஏன்னா இப்போ சம்மர் டைம் கூட சொல்லிக்கலாம் நம்ம, அதனால கூட சொல்லலாம். எனக்கு வந்து 6 hours வருது எனக்கு. நான் வந்து ஒரு ஃபுல் சார்ஜ்னு போடுறது கிடையாது, நான் 95 அதை எவ்வளோ பார்க்க பட்டு எடுத்துக்கணும் அந்த மாதிரி. ஆனால் இதில் உனக்கு இப்போது மெயினாக நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ இந்த சார்ஜிங்கு ஹீட்டிங் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்த்தாலும் உன்னோட அந்த கேஷுவல் யூஸ்க்கு ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணதா இல்லையா? சூப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா இப்போ வீடியோகிராஃபி அந்த மாதிரியான அடிப்படையில் எடுத்தாலும் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருந்தாலும், பட் நீ கேஷுவல் யூஸ் அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லாட்டி வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து உனக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது? முன்னாடி 2 டிவைஸ் வச்சிருந்தேன், இப்போ ஒரு டிவைஸ் தான், வேறு டிவைஸே கிடையாது. இப்போ இந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைமரி இது ஒன்று தான். இப்போ என்ன நெட்வொர்க்கு? ஜியோ தான் போட்டிருக்கேன். அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ ஃபிசிக்கல் தான். ஃபிசிக்கல் தான். நான் ஈஸிம் போடுறது இல்லை, ஐடியா இல்லை. இப்போ எனக்கு ஏர்டெல் சிம் இருக்குன்ற கையில் வச்சிருக்கேன், செகண்டரி இருக்குது, அது வேறு டிவைஸில் போட்டிருக்கேன். ஆனால் இது ஜியோ தான் போய் போட்டு வச்சிருக்கேன். ஜியோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குடா? ஜியோ நல்லா இருக்கும் எனக்கு. அது என் ஏரியா வந்து தெரியல. இப்போ லாஸ்ட் 1 week தெரியல, ஃபுல் டவர் காமிச்சிட்டு இருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எப்போவுமே பெட்ரூம் 2 பாயிண்ட் தான் காட்டும் ப்ரோ. இப்போ என்னன்னு தெரியல 4 பாயிண்ட் காமிக்கும் எனக்கு. இப்போ ஒருல இவங்க ஃபோனில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்களா, இப்போ டவரில் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1 week தெரியல. இதை பற்றி பேசும்போது நான் ரீசெண்டாக கூட சொல்லியிருப்பேன், கேர் ப்ளஸோட இப்போ ஒரு டிவைஸ் செகண்ட்ஸில் வாங்குறேன்னு வை. அது கேர் ப்ளஸ் இருக்குன்னு நான் வெரிஃபை பண்ணிடுறேன். அவன் ஆல்ரெடி தண்ணிக்குள்ளே போட்டிருப்பான், ஏன் எரிமலை குழம்புல கூட போட்டிருக்கலாம். இப்போ என்கிட்ட வந்துருச்சு, கேர் ப்ளஸ் முடியறதுக்குள்ள நான் என்ன பண்ணலாம்ல, ஈஸியாக இருக்கும். இப்போ கேர் ப்ளஸ் இல்லாத டிவைஸ் நான் செகண்ட்ஸில் வாங்குறேன், வாரண்டியும் இல்லை. அப்போ அவன் தண்ணியில் போட்டிருந்தாலோ டேமேஜ் ஆகிருந்தாலும் நான் கேர் ப்ளஸ் டிவைஸ் கிடைக்காது. ஏன்னா அவங்க கேர் ப்ளஸ் முடிஞ்சு ஃபோனை விற்பாங்க நிறைய பேர். இப்போ கேர் ப்ளஸ் டிவைஸ் ஒரு சிலர் நம்ம சர்க்கிளில் விற்கும் போது கிடைக்குது. அதனால தான் நம்ம கிடைக்குது ப்ரோ. எப்படி கிடைக்குதுன்னா 1 month யூஸ்டு அந்த மாதிரி டிவைஸ் தான் கிடைக்குது. வர 1 year யூஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இப்போ கூட நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து 5 மாதம் யூஸ்டு 16 Pro Max 95 97 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து வாரண்டி எப்போ முடியுதுன்னா, கேர் ப்ளஸ் அக்டோபர் 27 முடியுது 2027. ஓகே, அப்போ இன்னும் 1 year மேலே இருக்கு. 1.5 வருஷம் இருக்குல்ல. ஸோ அதனால நிறைய இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ யோசிக்கணும், யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக டீல் பண்ணி வாங்கிக்கோங்க.
சாம்சங் ஃபோன் வாங்கும்போது பில் இல்லாமல் தயவுசெய்து வாங்காதீங்க. லைன் விழுந்ததுன்னா பெரிய தலைவலி. ஆனால் ஐஃபோனில் பில்லு தேவையில்லை ப்ரோ, கேர் ப்ளஸ் நான் கேர் ப்ளஸ் இருந்தால் செம்ம ப்ளஸ். டேரெக்டாக வந்து சீரியல் நம்பர் போட்டு பார்ப்பாங்க. இருக்குது. இப்போ இந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டேன்னு மேடா, இந்த டிவைஸ் ஃபைண்ட் மை அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆயிருக்கும். ப்ளஸ் இந்த டிவைஸ் இப்போ எந்த ஆப்பிள் ஐடியில் லிங்க்டாக இருக்குன்னு பார்த்தா சந்துரு பேர் வந்துடும். இப்போ சந்துரு என்ன பண்ணுறான், இந்த டிவைஸ் எனக்கு விற்கிறான். விற்கும் போது ஃபைண்ட் மைலேருந்து வந்து தூக்கிடுவான், எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் என் அக்கௌண்ட் போடுவேன். இப்போ யாராவது இந்த சீரியல் நம்பர் போட்டு பார்த்தா என் அக்கௌண்ட் தான் இதில் சிங்க்டுன்னு சொல்லி ஆப்பிளோட சர்வரே சொல்லும். அப்படியே இப்போ எந்த காட்டும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னடனா இப்போ இந்த டிவைஸில் வந்து இப்போ இன்னொரு டவுட் இருக்கு, கேர் ப்ளஸ் டவுட் இருக்கு. இப்போ நான் வந்து போடுறது இயர்லியே போட்டிருக்கேன். நான் இயர்லி வந்து 7499 இருக்கு. இப்போ அவங்க வந்து ரெனியூ பண்ணணும். இப்போ நான் மட்டும் ரெனியூ பண்ண முடியும்? அப்படி கிடையாது. ஏன்னு பார்த்தோன்னா இப்போ டிவைஸ் அவங்க கைக்கு போயிடுதுன்னு வை, போனதுமே இப்போ எல்லாமே ரீசெட் ஆகிட்டு அவங்களுக்கு உள்ள வருதுன்னு வை, டிவைஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் கேர் ப்ளஸ் அப்படின்னு டேட்டா பேஸில் இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஒன்றா உனக்கு வந்து இப்போ பண்ணிக்கலாமா? பண்ணலாம் கொண்டு போய் கொடுத்து பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஐடி பார்க்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் என் பேர்ல இருக்கு, நான் ரெனியூ பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது எப்படி எனேபிள் ஆகுதுன்னா, நாங்க உள்ள போய் பண்றதுனால ஆட்டோ ரெனியூவல் அப்படின்றதுக்குள்ள வரும். ஆமா, ஆட்டோ ரெனியூவல் தான் எனக்கு. இப்போ வந்து என்னோட கூகுள் பே பாத்தீங்கன்னா ஆட்டோ ரெனியூவல் இருக்குது. இப்போ 7499. ஆமா, நீ என்ன பண்ணணும், விற்கும் போது அவசர இது கேன்சல் பண்ணி விடணும். ஓ, பண்ணணுன்றீங்களா? ஆமா, நீ விற்கும் போது கேன்சல் பண்ணிட்டாலும் எப்படி இருந்தாலும் 1 இயருக்கு அது இருக்க தானே செய்யும். இருக்கிறது இருக்கும் ப்ரோ. நம்ம ரெனியூ பண்றது வந்து இப்போ அவங்க தான் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா வேணா நீயே பண்ணி தரதா இருந்தா அவங்க அதுக்கான காசு எனக்கு சேர்த்தே கொடுத்துறியா, நான் பண்ணி தொலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்கலாம். இதை தவிர ஆனால் என்ன ஹைலைட்னா, இயர்லி மந்த்லி இதை பண்றதா இருந்தா ரெக்காசிவா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா 2 இயர்ஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப பண்ண முடியாதுன்றாங்க. ஆனா எனக்கு இன்னும் டவுட், நம்ம கேர் ப்ளஸ்ல இப்போ வந்து இயர்லி வைஸ் பண்றாங்க, 3 இயர்ஸ் பண்ண முடியுமா? அது தெரியல எனக்கு. பண்ண முடியுங்கிறாங்க. பண்ண முடியுன்றாங்க. இயர்லி பண்ணா அதை பிளான் பண்ணி தான் பண்ண. ஒரு நம்ம 3 இயர்ஸ் வரை வச்சிருக்காங்க, 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நீ சொல்ற கணக்கு படி பார்த்தனா இப்போ ஐஃபோன் 17, நீ வந்து சொல்ற கணக்குல ஐஃபோன் 19 இல்ல 20 ஏதோ ஒன்று வரணும். அந்த மாடல் 17 வந்து முடிச்சு விட்டுருவாங்க. 15 முடிஞ்சிருக்கும். அப்போ 16 கிடைக்கும், இல்லை 17 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கிடைக்கும், அப்படிதான் ஆக்சுவலா கொடுப்பாங்க. நீங்க கேர் ப்ளஸ்ல வேற இருந்திருக்கீங்கல்ல, நான் ஆடி நான் விசாரிச்சிருக்கேன். அப்படி கேட்டனா போட்டேன் இந்த இதுலேயே. நான் ஐஃபோன் இதில் போய் பிளானட்ல பிளான்ல கேட்டேன். அந்த டைம் அவைலபிள் தான், அதுதான் கொடுப்பாங்க ப்ரோ, வேறு வாய்ப்பு இல்லை. அவைலபிள்தான் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டிவைஸில் இல்லை முந்தின ஜென்ரேஷன் டிவைஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஸோ அதான் இது சில சமயங்கள் 100% உண்மை அண்ட் உண்டு. ஸோ வேல்யூபிளாக இருந்ததுன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை ஆமாம், மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி. இப்போ சொன்னால தான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்டு. நம்ம வந்து 1 இயர் 2 இயர் வச்சுட்டு போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தெரியாத நடக்குது, அது வேற. சில பேர் 6 முடிய டைமில் வந்து பிரேக் பண்ணிட்டு பண்ணுவாங்க. தப்பு சொல்ல முடியாது, பண்ணுறது தான் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நிறைய பேர் ஏன் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைஸை 4-5 வருஷம் யூஸ் பண்ணுவாங்களா, டேட்டாவெல்லாம் மைக்ரேட் பண்ணுறதுக்குலாம் அவங்களுக்கு பொறுமை இருக்காது. அதனால அவங்களாம் வந்து கேர் ப்ளஸ் முடிஞ்சாலும் அப்படியே ஆசிராமல் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இப்போது நம்மள மாதிரியான ஆளுங்க கொஞ்சம் இதை வந்து சூதானமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேக்கப் ஃபோன்ஸ்லாம் வச்சுருப்போம். பேக்கப் ஃபோன்லாம் இல்லாதவங்களுக்கு அது ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஐக்ளவுட்ல வந்து ஒரு 100 GB அந்த மாதிரி 1 TB ப்ரோக்ராமோ போய் இல்லை. இப்போ என்னன்னா அதுலேருந்து ஒரு 30 days டைம் தராங்க, அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஸோ அது நான் வந்து ஐஃபோன் ஃபோட்டோஸ் வந்து கம்மினா வந்து இதான் போட்டுருக்கேன். ஐக்ளவுட் தான் 50 GB இருக்குங்களா. அது வந்து என்னன்னா 2 monthsக்கு ஃபஸ்ட்டு வந்து 75 rupees பே பண்ணிடுவேன். அது வந்து ஒரு 2 months வரைக்கும் அந்த ரெனியூ பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆயிரும். திரும்ப அதுக்கப்புறம் 2 monthsக்கு அப்புறம் திரும்பி 75 rupees பே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அப்படி வந்து ஒரு 2 மாதம் டிலே பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் திரும்ப இதாக ரெனியூ பண்ணிக்கிடுவேன். அப்போ வந்து திரும்பி அப்லோட் ஆகும் ஐக்ளவுடில், மொத்தமாக ஒரே பேக்கப் ஆகிக்கிடும். அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அதை ட்ரிக்கியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கான் நம்மால். ரைட்டு. ஸோ அதனால் நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாகவே வாங்குங்க. சாம்சங் டிவைஸ் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கோலரான விஷயங்கள் தான். அதுவும் முக்கியமாக பில்லுலாம் வாங்காதீங்க. லைன் வரும், நிறைய உண்டு. அது எஸ் சீரிஸ் வாங்குறதும் சரி, இதெல்லாம் நிறைய லைன் வரும்னு கேள்வி. வேற என்னென்ன சேலஞ்சஸ்ல இருக்குன்னா, 3 வருஷம் பழைய டிவைஸ்னா சாம்சங் மாற்றி தர மாட்டான். கரெக்ட், அது வேற இருக்கு. நம்ம பாட்டுக்கு 3 வருஷம் பழைய டிவைஸ் வாங்கி ரீசெண்டாக S20 FE என் ஃப்ரெண்டுக்கு வந்துச்சு ப்ரோ. எக்ஸ்என்எஸ் வேரியன்ட் தான் வந்துருச்சு, லைன் வந்துருச்சு. கரெக்டாக டைம்னா அவனுக்கு அந்த 5 monthsன்னு முடியிற டைம் இருக்குது. நல்லா டக்குன்னு போனால் மாற்றி கொடுத்தாங்க. ஒரு 550 rupees வாங்கினாங்க, கொடுத்துட்டு உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதாங்க ஃபேக்ட். இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சோம். ரைட்டு. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் இதெல்லாம் முக்கியமாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பட் சந்திரோட ஃபோன் நல்லா இருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹீட் வந்து இப்போ சம்மர் டைம் தான் ப்ரோ. நெட்வொர்க் ஓகே தானே உனக்கான? நெட்வொர்க் நல்லா தான் இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்பீட்டு சும்மா போட்டு பாரு, நியாயமில்லாத செயல் தான். அந்த ஓக்கில் ஆப் ஒன்று இருக்குமே, இங்கே வருங்க. இல்லை இங்கேயும் பாருங்க, இதில் ட்ரூ 5G இருந்தால் மட்டும் தான் இந்த ஸ்பீடு வரும். அது கொஞ்சம் முன்னாடி 8 MB 10 MB வந்துச்சுங்க. நீங்களும் செகண்ட்ஸில் ஃபோன் வாங்கினீங்கன்னா இந்த சேலஞ்சிங்கான விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க. ரைட்டா? பார்க்கலாம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ள சிவபரணி, சந்துரு. பார்க்கலாம். பாய்.